மேம்பாட்டுத்துறை அமைச்சரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் திறன்மிகு குழந்தைகள் மையம், மகளிர் சக்தி இயக்கம், குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் போன்ற மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களுக்கு சுமார் 716 கோடி ரூபாய் செலவழிக்கப்படாமல் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும்பாலான சமயங்களில் மத்திய அரசின் நிதி பங்கு காலாண்டின் இறுதியிலோ அல்லது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டிலோ தான் வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஒதுக்கும் தொகையை இத்திட்டங்களுக்கு குறுகிய காலத்திற்குள் பயன்படுத்த இயலாத நிலை உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். PMMVY திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 304 கோடி ரூபாயில் ஒன்றிய அரசின் பங்கான 184 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படாமல் உள்ளதால் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க முடியாத நிலை இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட ஏதுவாக மத்திய அரசின் திட்டங்களுக்கான பங்குத் தொகையை அந்தந்த நிதியாண்டுக்கு உள்ளேயே விடுவித்திடவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.